Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎல் டாடா ஐபிஎலோட மூணாவது மேட்ச். இந்த மூணாவது மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் பார்க்க போறோம். இந்த மூணாவது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா சிஎஸ்கேக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும். ஸோ எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய சில மேட்சஸ்கள்ல இதுவும் ஒண்ணு. ஸோ குறிப்பா வந்து இன்டர்நேஷனல் லெவல் மேட்சஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடக்கக்கூடிய மேட்சஸ் மேல ரொம்ப கிரேஸா இருப்பாங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் நடக்கக்கூடிய மேட்சஸ்ல ரொம்ப கிரேஸா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டில் நிறைய அவங்களுக்குள்ளேயே உருவாகும். அதே மாதிரி தான் ஐபிஎல். இந்த 2 மாத ஐபிஎல் திருவிழாவில் சிஎஸ்கேக்கும் மும்பைக்கும் நடக்கக்கூடிய மேட்சஸும் அதே மாதிரி சிஎஸ்கேக்கும் ஆர்சிபிக்கும் நடக்கக்கூடிய மேட்சஸ் வந்து பயங்கர எதிர்பார்ப்போட ரசிகர்களால் இருக்கும் ஒரு மேட்சஸா இருக்கும். அப்படியேப்பட்ட ஒரு மேட்ச் தான் இது. இவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய முதல் மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலியமா ஜாயின் பண்ணீங்கன்னா சரியான சேனல்ல ஜாயின் பண்ணிக்க முடியும். இல்லைன்னா நிறைய ஃபேக்கான சேனல்ஸ் இருக்காங்க. நம்ம எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். நான் என்ன டீம் போறனோ அதை தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் XL11 ஆப், இந்த XL11 ஆப்ல ஜாயின் பண்ணினாலும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு ஆப். இந்த ஆப்பை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் கிடையாது, இதை மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ற போது என்ட்ரி ஃபீஸ்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கும். அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ண முடியும். அந்த சேவ் பண்ண மணியை வச்சு நீங்க இன்னொரு கான்டெஸ்ட்டும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 23 மார்ச் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. இந்த 23ஆம் தேதி டபுள் ஹெட்டர் மேட்சுங்க. ஆல்ரெடியே ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 3:30 மணிக்கு இருக்கு. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும். தென் அடுத்ததான் செகண்ட் மேட்ச் வந்து இது வந்து எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்குது. சென்னை வெனுவை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ட்ரெடிஷ்னல் சென்னை வெனு என்ன மாதிரி இருக்கும்? ஸ்பின்னர்ஸுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணும். ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸ்லோ வெனுவா இருக்குங்க. ஸோ 2 டீம்ல இருந்துமே ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸை கொண்டு வந்தாங்கன்னா இங்கே விக்கெட் அப்படியே கொத்தா எடுத்துட்டு போகலாம். ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் எந்த டீம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க வந்து வின்னிங்கை வந்து எடுத்துட்டு போவாங்க. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹோம்ல நடக்கக்கூடிய அந்த 7 மேட்சுமே நம்ம வின் பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட்டிவா இருக்கு. அந்த 7 மேட்சுமே வின் பண்ணிட்டாங்கன்னா அவையில பேர் 2 மேட்ச் வின் பண்ணாவே போதுமானது. பிளேயர்ஸ்குள்ள போயிடலாங்கிற ஒரு கான்செப்ட்ல ஸ்பின்னர்ஸை குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் வந்து இங்க அதிகமா இருக்கும். லைக் வந்து ஒரு 160 ரன்ஸ் அடிச்சுட்டாவே அதிகமா இருக்குங்க. சேஸ் பண்றதுக்கு இங்க கஷ்டப்படுவாங்க. 160 ரன்ங்கிறது ஒரு வின்னிங்கான ஒரு ரன்னாவே இருக்கும். சேஸ் பண்றப்ப கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. வெனுல வந்து பாத்தீங்கன்னா 140 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 72 மேட்ச் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமே வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க ஒரு 155 to 160 ரன் அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப சூப்பரான டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். 159 தான் இங்க ஆவரேஜ் ஸ்கோரா வந்து இருந்திருக்கு. கடைசியா நடந்த 5 T20ல கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 161 தான் ஆவரேஜான ஸ்கோரா இருந்திருக்கு. மொத்தம் 64 விக்கெட்ஸ் போயிருக்கு. அதுல ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு ஈக்குவலா ஸ்பின்னர்ஸும் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஸ்பின்னர்ஸோட டாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஹெட்வர்ட் ரெக்கார்ட் கடைசி 5 வருஷத்துல 9 மேட்ச் வந்து ஹெட்வர்ட்ல பிளே பண்ணிருக்காங்க. அதுல சிஎஸ்கே தாங்க அப்பர் ஹேண்ட்ல இருக்காங்க. கடைசி 5 வருஷத்துல சிஎஸ்கே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டாமினேட் பண்ணிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸ் வெறும் 3 மேட்ச் மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. 2 டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் தேவன் கான்வே 2 பேர் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே, விஜய் சங்கர், ரவி ஜடேஜா, அடுத்ததான் மகேந்திர சிங் தோனி டீமோட விக்கெட் கீப்பர், ரவி அஸ்வின், நூர் அகமது, மகிஷா பத்ரினா, கலீல் அகமது, தென் ராகுல் திரிபாதியை மோஸ்ட் ப்ராபபிலி இம்பாக்ட் பிளேயரா வந்து பயன்படுத்துவாங்க. என்ன காரணத்தினால அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின், நூர் அகமது, தென் ரவி ஜடேஜா இப்படி 3 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போறாங்க. தென் மதிஷா பத்ரினா, கலீல் அகமது 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போறாங்க. ஸோ 3 ஸ்பின்னர் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷனுக்கு யார் இருப்பா அப்படின்னா மேபி சிவம் தூபேட் இருந்து 1 or 2 ஓவர் யார் எக்ஸ்பென்சிவா போயிருச்சுன்னா சிவம் தூபேட் இருந்து 1 or 2
கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. டொமஸ்டிக் லெவலில் அவர் பவுல் பண்ணிட்டு இருக்காரு, விக்கெட்டும் எடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி விஜய் சங்கரும் நெட்ஸ்ல வந்து பவுல் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, டொமஸ்டிக் லெவலில் பந்து போட்டு விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ஸோ அதனால அவங்க ரெண்டு பேருக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்கு. பவுலிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க டைரக்டா பிளேயர்களுக்குள்ள வந்துருவாங்க. அந்த இம்பாக்ட் பிளேயரா வந்து ராகுல் திரிபாதியை கொண்டு வருவாங்க. செகண்ட் ரவுண்ட்ல அவர் வருவதற்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இம்பாக்ட் பிளேயரா தான் ராகுல் திரிபாதியை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இது சிஎஸ்கேவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். தென் மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ்க்கு பெரிய ஒரு டிராபேக்னே சொல்லலாங்க. லைக் ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல இன்ஜுரினால முதல் 2 வாரத்துக்கு அவர் ஆட மாட்டாருங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளே பண்ணல. ஹர்திக் பாண்டியா தான் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன், அவர் வந்து பிளே பண்ணல. லாஸ்ட் சீசன்ல ஒரு ரொம்ப ஸ்லோவா வந்து பவுல் பண்ணிருக்காங்க அந்த டீம். அப்படிங்கிறதுனால அவருக்கு ஒரு மேட்ச் வந்து தடை வச்சிருக்காங்க. அதனால அவர் வந்து இந்த மேட்ச் பிளே பண்ணல. சூரியகுமார் யாதவ் தான் வந்து இப்ப கரண்ட் இந்தியன் டீமோட கேப்டன். சூரியகுமார் யாதவ் தான் இப்ப மும்பை இந்தியன்ஸோட புது கேப்டனா வந்து அறிவிச்சிருக்காங்க இந்த முதல் மேட்சுக்கு மட்டும். ஸோ ரோஹித் சர்மா அண்ட் ரியான் ரிக்கல்டன் அவர் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. வில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, நமந்தேர், அதன் அடுத்தது மிச்சல் சாண்டர், தீபக் சகர். ஸோ இந்த மிச்சல் சாண்டர், தீபக் சகர் 2 பேருமே சிஎஸ்கேக்காக லாஸ்ட் சீசன்ல ஆடினவங்க. 2 பேருமே இப்ப அவங்களை எதிர்த்து வந்து ஆட போறாங்க, எதிராக வந்து ஆட போறாங்க. தென் கரண் சர்மா, ட்ரெண்ட் போல்ட், அர்ஜுன் டெண்டுல்கர், தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ராஜ் பவா. ஸோ இது வந்து மும்பை இந்தியன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் லெவல். ஸோ ஓகே, இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கான ஒரு ஆப்ஷன் 2 டீமோட பிளேயிங் லெவன் வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே தாங்க கொஞ்சம் ஆன் டாப்ல இருக்காங்க. ஏன்னா மைனஸஸ் நிறைய இருக்கு மும்பை இந்தியன்ஸ்ல. ஒரு டெத் ஓவர் பவுலரான நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இல்ல. டெத் ஓவர், நாட் ஓன்லி டெத் ஓவர், நல்ல ஒரு 4 ஓவருக்கு 24 ரன் விட்டு கொடுத்து 2-3 விக்கெட் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எபிலிட்டி. பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலயுமே கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு ஹர்திக் பாண்டியா 2 பேர் இல்லாதது அந்த டீமுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ் தான். ஸோ அதனால ஆன் பேப்பர்ல பாக்குறப்போ சிஎஸ்கே வந்து ஆன் டாப்ல இருக்காங்க. பட் அந்த மேட்ச்ல 2 டீமும் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கிறத பொறுத்து தாங்க மாறும். ஆன் பேப்பர்ல சிஎஸ்கே தான் டாப், சிஎஸ்கேக்கு தான் வின்னிங் சான்சஸ் கொஞ்சம் அதிகம் ஆன் பேப்பர் அந்த பிளேயிங் லெவன் வச்சு பார்க்கும்போது. ஓகே, ரோஹித் சர்மா அண்ட் ரிக்கல்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய காம்பினேஷன்ஸ் என்ன, அவங்களுக்கான ஆப்ஷன் என்ன? யூசுவலாவே ரோஹித் சர்மா அவரோட விக்கெட்டை கிட்டத்தட்ட 10 மேட்ச் விளையாடுறாருன்னா அதுல 8 மேட்ச் லெஃப்ட் ஹேண்டருக்கு அகேன்ஸ்டா ஒரு விக்கெட் விட்டுருக்காரு. இல்ல ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, ஒரு 10 ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாருன்னா அதுல 8 முறை அந்த லெஃப்ட் ஹேண்டர்ஸ் கிட்ட லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ட்ட வந்து ஒரு விக்கெட்டை வந்து பறி கொடுத்திருக்காரு. அந்த ஒரு ட்ரெண்ட் இது வரைக்குமே அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு இன்சிடா அந்த கலில் அகமது வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் இருக்கும். பட் பேட்டிங் செகண்ட் பண்ண போறாருன்னா அந்த ட்ரெண்டும் கிடையாது. அவர் பாட்டுக்கு பவர் பிளேவை பயன்படுத்தி ஒரு மேக்சிமம் ஸ்கோரையை கூட அவர் கொண்டு வந்துருவாரு. ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மட்டும் நீங்க அவருக்கு 50-50 ஆப்ஷன்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரியான் ரிக்கல்டனுக்கு எகேன்ஸ்டா இன்சில பவர் பிளேல மேபி முதல் ஓவர் அல்லது 2வது ஓவரா கூட ரவிச்சந்திரன் அஸ்வினை வச்சு பவுல் பண்ண வைப்பாரு. சிஎஸ்கேக்காக விளையாண்ட மேட்சஸ்ல நிறைய மேட்சஸ் ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து பவர் பிளேலேயே பவுல் பண்ண வச்சிருக்காரு மகேந்திர சிங் தோனி. இப்போ அதே காம்பினேஷன்ஸ் உருவாயிருக்கு. மேபி பவர் பிளேலேயே ரியான் ரிக்கல்டனுக்கு எகேன்ஸ்டா பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கும். ரியான் ரிக்கல்டன் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் என்ன, விக்கெட் கீப்பர் பண்றாருங்க. ஸோ விக்கெட் கீப்பர் பண்றது அவருக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ். ஃபாஸ்ட் பவுலர்ஸை துவம்சம் பண்ணிடுறாரு, ரொம்பவே சூப்பரா ஆடிடுறாரு. மினிமம் குயிக்கா 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சிடுறாரு. ஸ்பின்னர்ஸ்ட ரொம்ப 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 கஷ்டப்படுறாரு. மேபி ஆப் பிரேக் பவுலர்ட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. ரவிச்சந்திரன் அஸ்வின்ட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டில் அவருக்கு வந்து இருக்கலாம் பை சான்ஸ். ஏன்னா நம்ம மகேந்திர சிங் தோனியோட திங்கிங் வேற, கைக்வாடோட திங்கிங் வேற. கைக்வாட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு மேல பயங்கர லவ், அவங்களுக்கு தான் அதிக வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய வச்சு டீம்ல வச்சு கொண்டு போறாரு. அந்த மாதிரி கொண்டு போயிட்டு பவர் பிளேல ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சு மட்டுமே மூவ் பண்றாரு அப்படின்னா ரியான் ரிக்கல்டன் கண்டிப்பா 40 ரன்ஸ் வரைக்கும் கூட அடிச்சிருவாரு பவர் பிளே முடியறதுக்குள்ள. மேபி பவர் பிளேல அஸ்வினை உள்ள கொண்டு வந்தாருன்னா அவர் 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ், அந்த விக்கெட் கீப்பருங்கிற ஒரு அட்வான்டேஜ்ல அவர் ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். வில் ஜாக்கு இந்த மேட்சுக்கான ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல ரச்சின் ரவீந்திரா, தேவன் கான்வே, சிவம் தூபே, இப்படி லாட் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ், ரவி ஜடேஜா, ஸோ இப்படி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து டீம்ல டாப் ஆர்டர்ல இருக்கிறது மிகப்பெரிய அட்வான்டேஜ் யாருக்குன்னா வில் ஜாக்கு. அது இல்லாம ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த வெனுல வில் ஜாக்கிட்ட இருந்து மினிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தென் பேட்டிங்ல டாப் ஆர்டர்லயே வர்றது. ஸோ அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேட்டிங்ல வந்து மினிமம் 25-30 ரன்ஸ் குயிக் ஃபயரா ஆடிடுவாரு. தென் மினிமம் 3 ஓவர் அப்படிங்கிறப்போ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஏன்னா தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா எல்லாம் ஃபாரின் கண்ட்ரில விளையாண்டவங்க, அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. வில் ஜாக் நல்லாவே பவுல் பண்ணுவார், பாலர் நல்லாவே டர்ன் பண்ணுவார், ஆப் பிரேக் பவுலர் அவரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அதிகம் உள்ள ஒரு
ஆப்ஷன்ஸ் இந்த மேட்ச் வந்து வில் ஜாக் இருக்கு. ஃபேண்டசி வேல்யூ அவருக்கு இன்க்ரீஸ் ஆகுது. சூரியகுமார் யாதவ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் டீசெண்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. 30 அப்படிங்கிற ஒரு ஆவரேஜ்ல மெயின்டைன் பண்றாரு. இந்த வெனுலயுமே நல்ல ஒரு ஆவரேஜ் அவர் வச்சிருக்காரு. சூரியகுமார் யாதவ் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இல்லை. அவர் எல்லா பாலுமே அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அது இல்லாம கேப்டனா நல்ல வின்னிங் சதவீதம் வச்சிருக்காருங்க. இன்டர்நேஷனல் மேட்சஸ்ல இந்தியாவுக்காகவும் சரி, அவர் கேப்டன்ஷிப் பண்ண மேட்சஸ் எல்லாத்துலயுமே வின்னிங் ரேஷியோ ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. 189 அப்படிங்கிற வின்னிங் ரேஷியோ வச்சிருக்காரு. லைக் 90 வச்சு ஒரு 10 மேட்ச் விளையாடுறாருன்னா 9 மேட்ச் அவர் கேப்டன்ஷிப் பண்ண மேட்சஸ் எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்காரு. அது அவருடைய வின்னிங் ரேஷியோ அதிகமா இருக்கு. ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லா கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ சூரியகுமார் யாதவோட கேப்டன்ஷிப்ல அவர் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். பேட்டிங்ல மேபி பேட்டிங்லாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டார் அப்படின்னா மினிமம் 35 மேக்சிமம் 50 ரன் கூட அடிப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். திலக் வர்மா பேட்டிங்ல இருந்து போத் இன்னிங்ஸ்லுமே வந்து ஒரு 20 இருந்து 25 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான சான்சஸ் தான். அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தான் அவரோட அட்வான்டேஜ். மேபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஒரு கேட்ச் பிடிச்சி மட்டுமே ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸோட வந்துருவாரு. தென் அதுக்கப்புறம் பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன் கண்டிப்பா அடிச்சிருவாரு. ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான வாய்ப்பை வந்து அவரு கொண்டு வந்துடுறாரு. ஸோ நமந்தீர் வந்து பேட்டிங்ல வந்தாருன்னா ஒரு 10 இருந்து ஒரு 15 ரன் தான் அடிப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு இருக்கும். ஸோ பவுலிங் காம்பினேஷன் வைஸ் பாக்குறப்போ சாண்ட்னர், தீபக் சகர், கரண் சர்மா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் அர்ஜுன் டெண்டுல்கர். ஸோ அர்ஜுன் டெண்டுல்கர் பயங்கர இன்எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு ஓவர் அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 ஓவர் வரைக்கும் பவர் பிளேல பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இன்சியலா பவர் பிளேல தீபக் சகர் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் தான். டெத் ஓவர்ஸ்லுமே அவங்க தான் பவுல் பண்ணதான் வாய்ப்பு அதிகம். வேற காம்பினேஷன் வைஸ் அவங்களுக்கு இல்லாதது மிகப்பெரிய ஒரு மைனஸ். ஸோ வில் ஜாக் 3 ஓவர், கரண் சர்மா மினிமம் 3 ஓவர், மேக்சிமம் 4 ஓவர். சாண்ட்னர் அவரோட 4 ஓவருமே வந்து பவுல் பண்ணிடுவாருங்க. நான் சொன்னது அதுதான். ஆன் பேப்பர் வைஸ் பாக்குறப்ப பவுலிங்ல ட்ரெண்ட் பவுல்ட விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி எல்லாமே கொஞ்சம் வீக்கர் சைடா தாங்க இருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நீங்க ட்ரெண்ட் பவுல்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தீபக் சகருக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அதுவே செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ட்ரெண்ட் பவுல்டுக்கும் மிச்சல் சாண்ட்னர் அவருக்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து உங்க டீம்ஸ்க்கு வந்து கொண்டு போகலாம். போத் இன்னிங்ஸ்லுமே ட்ரெண்ட் பவுல்டு நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். தீபக் சகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டும், சாண்ட்னர் ஃபர்ஸ்ட் வந்து பேட் பண்றாங்க, செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா அவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் வரைக்கும் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த வெனுல பால் எங்க குத்துனா எங்க டர்ன் ஆகும் அப்படிங்கறத நல்லாவே கணிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பிளேயர்னா மிச்சல் சாண்ட்னர். அதே மாதிரி பவர் பிளேல எப்படி பவுல் பண்ணும், டெத்ல எப்படி பவுல் பண்ணும் நல்லா தெரிஞ்சவர் தீபக் சகர். ஸோ இவங்கள்ட்ட இருந்து ஃபேண்டசி வேல்யூ கண்டிப்பா வந்து இன்க்ரீஸ் ஆகும். பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது தீபக் சகர் டீம், செகண்டா பவுல் பண்ணும்போது மிச்சல் சாண்ட்னரும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க மும்பை இந்தியன்ஸ்க்காக பவுலிங் ஆப்ஷன்ஸ்ல. தென் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கைக்வாட் மும்பை இந்தியன்ஸ்க்கு எகென்ஸ்டா அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ரொம்ப 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 சூப்பரா இருக்கு ருத்ராஜ் கைக்வாடை பொறுத்த வரைக்கும். போத் இன்னிங்ஸ்லுமே அவரோட பொட்டன்சியல் ரொம்ப 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 சூப்பரா இருக்கு. ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஸோ அது இல்லாம ட்ரெண்ட் போல்டு ஒரு குவாலிட்டியான லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். பால் இன்சியல் மூவ்மெண்ட், இன்சியல் ஸ்விங்க அழகா கொண்டு வருவாரு. பால் எங்க குத்தி எங்க கொண்டு வருவாருன்னே கணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர இன்டென்ட் உள்ள ஒரு பிளேயர். நல்ல ஸ்விங் அவுட் இருக்கும். ஸோ இன்சியலாவே ருத்ராஜ் கைக்வாடுக்கு ட்ரெண்ட் போல்டு இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரெண்ட் வந்து இருக்க போகுது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ஓவர் கம் பண்ணிட்டாருன்னா அவர்கிட்ட இருந்து மினிமம் ஒரு 30 ரன் மேக்ஸிமம் 50 ரன் வரைக்கும் வரும். நல்ல டச், நல்ல ஃபார்ம், அதெல்லாம் ஓகே. அந்த இன்சியல் ட்ரெண்ட் இருக்கிறதுனால இந்த ருத்ராஜ் கைக்வாடுங்கிற ஒரு நேம் பார்த்த உடனே தூக்கி எல்லாருமே போட்டுற வேண்டாம். ஒரு 110 டீம் போறீங்கன்னா அந்த டீம்லயும் போட வேண்டாம். ஒரு 50-50 ஆப்ஷன்ல கொண்டு போங்க. ஆப்பரன் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான பவுலர் ட்ரெண்ட் பவுல் அந்த ஒரு இதுக்காக ஒரு சின்ன ஒரு அது இல்லாம இவரும் அதுல மைனஸா இருக்கு. ஸோ ஆப்பரன் டீம்ல இருக்க பவுலர் குவாலிட்டியான பவுலருங்கிறதுக்காக அவரை மிஸ் பண்ண வேண்டாம். இவரும் அதுல கொஞ்சம் மைனஸ் இருக்கிறதுனால ஒரு 50-50 காம்பினேஷன்ஸ்ல கொண்டு போங்க. தேவன் கான்வே அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாடை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மேபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஸோ தேவன் கான்வேயும் சேம் அதே மாதிரி தாங்க. ஒரு சூப்பரான இன்டர்வியூ, அவ்வளவு சீக்கிரம் அவசரப்படவே மாட்டார். பாலை வந்து தரையோட தரையாதான் மேட்சஸ் வந்து கொண்டு போவாரு. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவரு 25 இருந்து ஒரு 30 ரன் ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் தாங்க. ரச்சின் ரவீந்திரா பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்குமானா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். என்ன காரணம் அப்படின்னா நூர் அகமது, ரவி ஜடேஜா 2 ஃப்ரண்ட் லைன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் இருக்காங்க. தென் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்பின்னர்ஸை வச்சு கொண்டு போற லைக் லெஃப்ட் ஹேண்டர் ஆப்பனன்ட் டீம்ல இருக்கும்போது இவர் மெஜாரிட்டியான ஓவர்ஸ் பவுல் பண்ணிடுவார். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அஸ்வினும் 3 ஓவர்ல இருந்து மினிமம் 3 மேக்ஸிமம் 4 ஓவரும் பவுல் பண்ணிடுவார். அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ரச்சின் ரவீந்திராவுக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல, அஸ் பிளேயரா பேட்டரா அவர் ஆட வைக்கிறது தான். கரண்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே பயங்கரமா இருக்கு.
மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கிட்டு வராரு, லைக் சாம்பியன்ஸ் டிராஃபில நல்ல டச் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிற பட்சத்துல ஆப்போனன்ட் டீம்ல இருக்கக்கூடிய பவுலிங் அந்த அளவுக்கு பெருசா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு இல்லைங்கிறதுனால ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ரன் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இவருக்கு அடுத்தபடியா உடனே ராகுல் திரிபாதி தான் ஆட வைப்பாங்க. ஸோ சிவம் துபையோட டவுன் இன்னும் கொஞ்சம் ஒரு டவுன் வந்து கீழே போகும். கடைசி ஒரு 6 ஓவருக்கு அப்புறம் தான் சிவம் துபை வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். அது மட்டும் கிடையாது, சிவம் துபே கண்டிப்பா இந்த பவுலிங் காம்பினேஷனோட போறாங்க, இந்த பிளேயிங் லெவனோட போறாங்கன்னு வச்சுக்கோமே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு தேவன் கான்வே இல்ல, ரச்சின் ரவீந்திரா இருக்காரு, ஒரு ஷாம் கரனை உள்ள இன்பில்ட் பண்றாங்க அப்படின்னா சிவம் துபேக்கு வேலை இருக்காது பவுல் பண்றதுக்கு. ஆனா தேவன் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, நூர் அகமது, பத்திரனா இந்த 4 காம்பினேஷன் ஃபாரின் காம்பினேஷனோட போறாங்க அப்படின்னா சிவம் துபே கண்டிப்பா 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டு சிவம் துபே ஏன் பவுல் பண்ணல அப்படின்னு கேட்க கூடாது. காம்பினேஷன்ஸ் பாருங்க, ரச்சின் ரவீந்திரா, கான்வே, நூர் அகமது, பத்திரனா இந்த 4 பேர் காம்பினேஷனோட போறாங்க அப்படின்னா வேற பவுலிங் ஆப்ஷன் இல்ல, ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ங்கிறப்போ சிவம் துபே 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுவே வந்து சாம் கரன் வந்துட்டாருன்னா 3 ஃபாஸ்ட் பவுலர் ஆயிடுறாங்க. ஸோ கலீல் அகமது, சாம் கரன், பத்திரனா அப்படிங்கிறப்போ லைக் சிவம் துபேக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இல்ல. இந்த காம்பினேஷனோட போறாங்கன்னா சிவம் துபேயோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. கடைசி 6 ஓவர்ல வராரு. ஸ்பின்னர்ஸ் அந்த சமயத்துல யாரு போட்டாலுமே ஒரே ஓவர்ல ஒரு ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ரன்ஸ் அடிச்சுட்டு வெளியே போயிடுவார். அவர் ஏர்லியா அவுட் ஆயிடுவாரு. ஆனா ஒரே ஓவர்ல 2 6 2 4 அடிச்சுட்டு 20 ரன், கிட்டத்தட்ட ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்துடும். அழகா வெளியே போயிடுவாரு. ஸ்ட்ரெயிட்டா தான் ஃபீல்டிங் நிப்பாரு, லாங் அப்புறம் தான் ஃபீல்டிங் நிப்பாரு. 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. அந்த 2 ஓவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் 1 or 2 கேச்சஸ், சாரி, ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு. அப்படிங்கிறப்ப சிவம் துபேயோட ஃபேண்டசி வேல்யூ ரொம்பவே வந்து இன்க்ரீஸ்டு தான். பர்டிகுலர்லி நான் சொன்ன இந்த 4 காம்பினேஷனோட வந்தாங்கன்னா சிவம் துபே ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ்டு. சாம் கரன் வராருன்னா சிவம் துபே பவுல் பண்ண மாட்டாரு. அப்போ பவுலிங்ல அவரோட ஃபேண்டசி வேல்யூ டவுன். அஸ் அ பிளேயரா, பேட்டரா, நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்பின்னர் அவர் வரும்போது மாட்டிக்கிட்டாரும் அவர் வந்து ஃபேண்டசி டீம்ல வர அளவுக்கு ரன் அந்த ஒரு ஓவர்ல அடிச்சிடுவார். விஜய் சங்கர் இப்போ ராகுல் திரிபாதி செகண்ட் டவுன், அப்புறம் சிவம் துபே, அப்புறம் தான் விஜய் சங்கர். அப்படிங்கிறப்போ கடைசி ஒரு 3 ஓவர் 4 ஓவர் வந்துடும். அந்த சமயத்துல விஜய் சங்கருக்கான பேட்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. கடைசி 4 ஓவருக்கு ரவி ஜடேஜா, மகேந்திர சிங் தோனி அப்படிங்கிற போயிடும். விஜய் சங்கர் அஸ் அ பிளேயரா உள்ள வச்சுக்குவாங்க. சம்டைம்ஸ் ஃபீல்டிங்க்கு பயங்கரமா பண்ணக்கூடியவர். சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி சிவம் துபேக்கு ஓவர் போட முடியாது அப்படிங்கிற பட்சத்துல விஜய் சங்கருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் ஆப்ஷன். ரவி ஜடேஜா இந்த வெனுல ஹெட் டு ஹெட்ல ரொம்பவே சூப்பர் வச்சிருக்காரு. நாட் ஓன்லி வெனுல மட்டும், ஹெட் டு ஹெட்ல ஃபுல்லாவே நல்லா பண்ணிருக்காரு. எங்க போனாலுமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ், நல்லா ஆவரேஜா எக்கனாமிக்கலா பவுல் பண்ணிருக்காரு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்கு. தென் வெனுல மேட்ச் ஆன் மேட்ச் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 எடுத்துட்டு இருக்காரு. இங்க விளையாடுற மேட்சஸ்ல 10 மேட்ச் விளையாடுறாருன்னா அதுல 8 மேட்ச்ல மினிமம் 2 மேக்ஸிமம் 3ங்கிற மாதிரி விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு போத் இன்னிங்ஸ்லுமே. ஸோ ரவி ஜடேஜா இந்த மேட்சோட ஒரு கீயா இருப்பாரு சிஎஸ்கேக்காக, பவுலர் அண்ட் பேட் ரெண்டுலுமே. தென் ஃபீல்டிங்லுமே. ஸோ மஸ்ட் ட்ரை ரவி ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும். மகேந்திர சிங் தோனி கண்டிப்பா 10 டீம் போறீங்கன்னா ஒரு 2 டீம்ல மட்டும் அவரை ட்ரை பண்ணுங்க. ஒரு கண்டிப்பா ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஹையா தெரியுது நியூ பாயிண்ட் சிஸ்டத்துல பாக்குறப்போ. என்ன காரணம்? கடைசி 2 ஓவர் எல்லாம் ஒரு ஓவர்ல வந்து அவர் ஆட வச்சிருவாங்க. விக்கெட் விழுந்ததுன்னா கடைசி 2 ஓவர்ல விக்கெட் விழுதுன்னா உடனே தோனியை ஆட வச்சிடுறாங்க. வந்து மினிமம் 20 ரன் அடிச்சுட்டா போதுமானது. அந்த விக்கெட் கீப்பர்ல அந்த ஸ்டெம் பீட், கேட்ச், இதெல்லாம் ரன் அவுட்லாம் வந்து அவர் ஃபேண்டசி டீம்ல வந்துடுறாரு. ஒரு 2 டீம்ல மட்டும் நீங்க பிக் பண்றப்போ ஒரு 2 டீம்ல மட்டும் மேபி ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ இது ஒர்க் அவுட் ஆகுங்க. செகண்டா பேட் பண்றப்போ கூட மேபி சான்சஸ் கம்மி. பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க சிஎஸ்கே அப்படின்னா ஒரு டீம்ல மட்டும் மகேந்திர சிங் தோனியை ட்ரை பண்ணி பாருங்க. 20 ரன் அடிச்சிட்டாருன்னா கண்டிப்பா அது 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸா மாறிடுது. தென் விக்கெட் கீப்பர்ல வந்து கிடைக்கிறப்போ ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரொம்ப லோ பர்சன்டேஜா இருப்பாரு. ஐ திங்க் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அது பாசிபிள். ரவி அஸ்வின் போத் இன்னிங்ஸ்லுமே வந்து ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. இந்த மேட்ச் கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்டர்ஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. நூர் அகமது செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாருங்க. ஸோ நூர் அகமது செகண்டா பவுல் பண்றப்போ 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் அவர் எடுப்பாரு. பத்திரனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். செகண்டா பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. கலீல் அகமது செகண்டா பவுல் பண்ணும்போது மேபி ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் எடுக்கும். செகண்டா பவுல் பண்ணும்போது கண்டிப்பா 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான சான்சஸ் தான் நார்மலா. சாம் கரன் ஒருத்தர் உள்ள இருந்தாருன்னா, சாம் கரன் அப்படின்னு ஒருத்தர் இல்லாத பட்சத்துல ஐ திங்க் கலீல் அகமது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ராகுல் திரிபாதி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது
மோர் இம்பார்ட்டன்ட்ங்க. பேட்டிங் செகண்ட் பண்றதை கம்பேர் பண்ணும்போது அட்வான்டேஜ் எதுவும் இல்லை. ஏன்னா விக்கெட் கீப் ஃபீல்டிங் அவர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தினாங்கன்னா மட்டும், இம்பாக்ட் பிளேயரா அவனை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அவருக்கு கேட்ச் எல்லாம் பிடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்காது. அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ராகுல் திரிபாதி டைரக்ட் பிளேயிங் லெவன்ல இருந்தாருன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது உங்க டீமுக்கு இம்பார்ட்டன்டா இருப்பாரு. இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்தினாங்கன்னா ஒரு 15 ரன் டு 20 ரன் அடிப்பாரு. ஃபேண்டஸ் டீம்ல வருவாருன்னா அது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க. டபுள் ஆப்ஷன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரவி ஜடேஜா, வில் ஜாக், ரிக்கல்டன் அண்ட் சிவம் தூபே இந்த 4 பேரும் டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. இந்த சிவம் தூபேக்கு மட்டும் நான் சொன்ன அந்த 4 பேர் ஃபாரின் பிளேயர் காம்பினேஷனோட போயிருந்தாங்கன்னா மேபி சான்சஸ் டபுள் ஆப்ஷன்ஸ்க்கு பந்து போட. அப்படி சாம்கரன் உள்ள இருந்தாருன்னா பவுல் பண்ண மாட்டாரு, சிங்கிள் ஆப்ஷன்ஸ் தான். ஸோ இதை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 3 பேருக்குமே மஸ்டா டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. சிவம் தூபேக்கு மட்டும் நான் சொன்ன காம்பினேஷன்ஸ்ல வந்தாங்கன்னா ஆப்டா இருப்பாரு. தென் லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாக்குறப்ப இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு மகேந்திர சிங் தோனி பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ராகுல் திரிபாதி, நூர் அகமது பவுல் செகண்ட் ஆஃப் பண்ணும்போது, திலக் வர்மா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் அதிகமா இருப்பாருங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணும்போது லோ பர்சன்டேஜ் இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. தீபக் சகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. தென் பேட் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட்ல வந்து ராகுல் திரிபாதி அண்ட் கலீல் அகமது 2 பேருமே பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்ண போறாரு கலீல் அகமது அப்படின்னா அவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த 2 பேருமே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க உங்களோட டீம்ஸ்க்கு. ராகுல் திரிபாதி இம்பாக்ட் பிளேயரா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஒன் டவுன் வரப்போறாரு அப்படிங்கிற பட்சத்துல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ராகுல் திரிபாதியை பொறுத்த வரைக்கும். ஸோ தேவன் கான்வே அண்ட் மதிஷா பத்திரனா 2 பேருமே செகண்டா பேட் பண்ணும்போது, ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது டெத் ஓவர்ல பவுல் பண்ணிடுவார் பத்திரனா, செகண்டா பேட் பண்ணும்போது தேவன் கான்வே ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பார். ஒரு கிராண்ட் லீக் கேப்டனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்த 2 டீம்ல இருந்து டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் சொல்லி பாத்தீங்கன்னா மதிஷா பத்திரனா அண்ட் நூர் அகமது இந்த 2 பேரும் டெத் ஓவர்ல பவுல் பண்றதுக்கான காம்பினேஷனா வந்து இருக்க போகுது சிஎஸ்கேக்காக. டெத் ஓவர் மீன்ஸ் அந்த 19-20 ஓவர்ல வந்து பத்திரனா பவுல் பண்ணிடுவாரு. நூர் அகமது அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு ஓவராவது பவுல் பண்ணிடுவாரு. அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. டெத் ஓவர் பவுல் பண்றாரு அதுதான் காம்பினேஷன். செகண்டா பவுல் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாரு. ட்ரெண்ட் போல்ட் அண்ட் தீபக் சகர் 2 பேருமே டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணக்கூடியவங்க. இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ட்ரெண்ட் போல்ட்டும் தீபக் சகரும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அங்க இம்பார்ட்டன்டா இருப்பாரு. செகண்டா பவுல் பண்ணும்போதெல்லாம் பெருசா காம்பினேஷன் அவருக்கு இல்ல. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. ட்ரெண்ட் போல்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அதே மாதிரி நம்ம மும்பை இந்தியன்ஸ்ல பேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல லைக் நான் அந்த பேஜ் நம்ம வைக்காம விட்டுட்டோம். ஸோ சாண்டர் அந்த சூரியகுமார் யாதவ் 2 பேருமே வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. பேட்டிங் செகண்ட் அப்படிங்கிறப்போ ரோஹித் சர்மா தென் அடுத்தது திலக் வர்மா அவங்க 2 பேரும் வந்து இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அதே மாதிரி தீபக் சகரும் செகண்டா பேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இம்பார்ட்டன்டா இருப்பாரு. அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும் வைக்காம மட்டும் இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறப்போ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஸ்மால் லீக்ஸ்க்கு இவங்களாம் ஆப்டா இருப்பாங்க. ரவி ஜடேஜா, சிவம் தூபே அண்ட் ருத்ராஜ் கைக்வாட், தென் அடுத்ததா மதிஷா பத்திரனா இது எல்லாமே யூசர்ஸ் அதிகமா பிக் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ போத் இன்னிங்ஸ்மே அவங்களாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல வந்துருவாங்க சேஃபான ஆப்ஷன்ஸ்ல. ஸோ ரியான் ரிக்கல்டன், சூரியகுமார் யாதவ், ட்ரெண்ட் போல்ட் அண்ட் வில் ஜாக் இந்த 4 பேருமே ஐ திங்க் கிராண்ட் லீக்ஸ்க்குமே கூட போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. சூரியகுமார் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மோர் இம்பார்ட்டன்டா இருப்பாருங்க. மீதி 3 பேரும் போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன்ஸ்க்கு வர சான்சஸ் ரொம்ப அதிகம். நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர் ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம் இருக்கக்கூடிய நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பிளேயர் இந்த திரும்பவும் சொல்லிடுறேன். இந்த ஒரு பேஜ் என்னுடைய சொந்த ஒரு ஆப்ஷன். இந்த ஒரு பேஜ் உங்களுக்கு வேணாம்னா இதை அப்படியே விட்டுருங்க. இல்லை இது ஓகேன்னு தோன்றவங்க இதை வச்சு பயன்படுத்திக்கோங்க. ரியான் ரிக்கல்டன், சிவம் தூபே, சாம்கரன் இருந்தாருன்னா சாம்கரன், அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரவீந்திரா வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். அடுத்ததா வில் ஜாக், தேவன் கான்வே, மதிஷா பத்திரனா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ரவி ஜடேஜா அண்ட் திலக் வர்மா இந்த 9 பிளேயரும் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 9 பேர் காம்பினேஷன். தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன். ஸ்மால் லீக்ஸ்க்கு சேஃபா வர்றவங்க எல்லாருமே வில் ஜாக்கு கேப்டன், ரவி ஜடேஜா வைஸ் கேப்டன், இல்லைன்னா ரச்சின் ரவீந்திரா கேப்டன் இந்த காம்பினேஷன் தான் வருவாங்க. இந்த 3 பேரும் ஸ்மால் லீக்ஸ்க்கான சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ். ஸோ கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் தேவன் கான்வே செகண்டா பேட் பண்ண போறாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து பாருங்க. அதே மாதிரி ரியான் ரிக்கல்டன் போத் இன்னிங்ஸ்லயுமே கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன்னா ஒரு கிராண்ட் லீக்ஸ்க்கு ரிஸ்கா. சூரியகுமார் யாதவ் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா கண்டிப்பா ஒரு டீம்லயாவது அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா வந்து கொடுத்து பாருங்க. நல்ல ஒரு காம்பினேஷனா வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.